அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை மத்திய தேர்தல் கமிஷன் கிட்ட வருதா? இல்ல வந்து இன்னமும் திமுகவிற்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அந்த தேர்தல் அதிகாரி பட்நாயக் என்ற பெண்மணி எதற்காக விஜய்க்கு அனுமதி மறுக்க வேண்டும்? அவர் எடப்பாடிக்கு ஏன் மறுக்கல? நயினார் நாகேந்திரன் ஏன் கொடுக்கல மறுக்கல? அன்புமணி ராமதாஸ் ஏன் மறுக்கல? ஏன் ஸ்டாலினுக்கு ஏன் மறுக்கல? அண்டை தொகுதியான ஸ்டாலின் இவ்வளவு ஊர்ல போறாரு. அந்த 2 பிக்சர் பார்த்தீங்கன்னா, முக்குறாங்க விஜய பார்க்கறதுக்கு. இன்னொரு சைடுல ஸ்டாலின் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வராரு, கும்பலே இல்ல. எடப்பாடி பழனிசாமி போறாரு, கும்பல் நல்லா வருது. நாளைக்கு 14ஆம் தேதி அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மயிலாப்பூர்ல ரோட் ஷோ படப்பட நல்ல கும்பல் வரப்போகுது. திமுகவிற்கு ஏன் இன்னும் மனச்சல் குடைச்சல் அபவுட் விஜய்னு தெரியவில்லை. விஜயினுடைய ஆதிக்கம் இருக்கிறதே அரசியல் ரீதியாக அழுத்தத்தை தருகிறது. ஒரு பயத்தை உண்டாக்கி விட்டது. அவர் பெயரில் விஜய் ஜோசப் என்று சொன்னவுடன் கிறிஸ்துவர் வாக்காளர்கள் திமுகவிலிருந்து நகரி விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. பெண்மணிகள் வாக்காளர்கள் முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்தின் பெண்மணிகள் வட இந்தியாவில் ட்ரிபிள் தலாக்கினுடைய ஒரு இம்பாக்ட் தமிழ்நாட்டில் வந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம், இந்த 10 வருடத்தில் நரேந்திர மோடி இஸ்லாமியர்களுக்கு துன்புறுத்தவில்லை என்று தமிழக இஸ்லாமிய மாணவிகள் பெண்கள் உணர்கிறார்கள். சோசியல் மீடியா மூலமாக உணர்கிறார்கள். என்னதான் திமுக வந்து விஜயையோ எடப்பாடி பழனிசாமியோ நரேந்திர மோடியோ திட்டினால், நீங்க நிந்தினால் அது சிம்பத்தி ஓட்டாகத்தான் போக இருக்கிறது. விஜய்க்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு, நரேந்திர மோடிக்கு திமுக தாக்க அது வந்து ஒரு சிம்பத்தி ஓட்டாகத்தான் போகும் என்று நினைக்கிறேன்.